ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த மல்டிமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு மல்டிமீட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். மல்டிமீட்டரில் நிறைய, அதாவது 99% என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அதை எப்படிங்கிறத எது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீட்டரை எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுங்கிறது முக்கியம். ஆஃபு அப்படின்றது பாருங்கள், இதில் வந்து ஆஃப்னு இருக்கும். இங்கே வச்சுருந்தாக்கா இது ஆஃப் ஆகிரும். இப்போ இது வந்து வோல்ட்டுனா இது வந்து இந்த பக்கம் டிசி வோல்டேஜ், இந்த பக்கம் ஏசி வோல்டேஜ். ஏசி ப்ளூ கலர் கோடு போட்டுருவாங்க பாருங்கள். இந்த ப்ளூ கலர் கோடு இருக்கா, இந்த கோடு எதுக்கு இருக்குது அப்படின்னாக்க ரெசிஸ்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ரெசிஸ்டர் போர்ஷன். இந்த போர்ஷன் இருக்குது. இது என்னன்னாக்கா டிசி கரண்ட்டை பார்க்குறதுக்கு, டிசி கரண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற வோல்டேஜ், அதாவது டிசி வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த ஏரியாவும், அதாவது ரெசிஸ்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் பார்க்கணும். ரெசிஸ்டருக்கு இருக்கும். அடுத்து வந்து கெப்பாசிட்டர் பார்க்குறதுக்கு இதுதான் கெப்பாசிட்டர், டயோடு, இதெல்லாமே இங்கே தான் பார்க்குறோம். அடுத்து கண்டினியூட்டி மோடுன்னு ஒரு மோடு இருக்கும். இந்த இடம் பாருங்கள், கண்டினியூட்டி மோடு அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் என்னன்னாக்கா நமக்கு வந்து டயோடு பார்க்குறதையும், அடுத்து வந்து கெப்பாசிட்டர் பார்க்குறது கூட இதில் தான் இருக்கும். இந்த இடத்துல கெப்பாசிட்டர் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாக் மார்க்குன்னு போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க்கு ஒன்று போட்டு இப்படி கனெக்ட் பண்ணி இங்கே கொடுத்துருவாங்க இல்லையா. இதில் பார்த்துட்டுனாக்கா என்பிஎன் இருக்கும், பிஎன்பின்னு இருக்கும். அதாவது நெகட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். அதாவது என்பிஎன்னு பிஎன்பி அப்படின்னு சொல்கிற டிரான்சிஸ்டர் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதில் பாருங்கள் சிபிஇன்னு இருக்குது பாருங்கள். கலெக்டர் பேஸு எமிட்டர் அப்படின்னு இருக்கும். கலெக்டர் பேஸு எமிட்டர் இதில் என்பிஎன்னில். அதே மாதிரி பிஎன்பின்னு இருக்குது, அதில் பாரு கலெக்டர் பேஸு எமிட்டர் இந்த சைடில் வச்சுட்டு அதில் 3 பின்னு இருக்கும். அந்த உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 3 பின்னை வச்சுக்கிட்டு இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏசி கரண்ட்டு, அந்த கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா இருக்கும். அதாவது நம்ம இந்த சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டு, இந்த சுவிட்ச் போர்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த கரண்ட்டை டைரெக்டாக நம்ம பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி சுவிட்ச் போர்டில் டைரெக்டாக அந்த கணக்கு கரெக்டாக நம்ம இருக்கணும். அந்த அளவு எடுத்தோம்னாக்கா அதுக்கு பிறகு என்னக்கா நமக்கு ஏசி கரண்ட்டுன்னு சொல்கிறது. இது ஏசி கரண்ட்டுன்னு பார்க்குறது. அடுத்து வந்து இந்த கரண்ட் எங்கே இருக்குனாக்கா அதே டிசி கரண்ட்டை கரண்ட்டு வச்சு பார்க்கும்போது இந்த இதை பார்க்கணும். டிசி கரண்ட்டுனாக்கா இந்த டிரான்ஸ்ஃபர் கரண்ட் இருக்கு இல்லையா, அதாவது டிசின்னா டைரக்டர்னு சொல்கிறது. டைரக்டர்னாக்கா இது வந்து இது மாதிரி டிரான்சிஸ்டர் வச்சு பார்க்கும்பொழுது இந்த வோல்டேஜ் வந்து கம்மியாக வரும். அந்த வோல்டேஜை பார்க்குறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்தும். அதாவது கரண்ட் இருக்கும்போதே செக் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். இது வோல்டேஜ் பயன்படுத்துகிறோம். இது கரண்ட்டு, இது ஏசி. இங்கே இருக்கிற 3 அளவுகள் இருக்கும் பாருங்கள். அந்த 3 அளவுகள் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்ம பிளாக் பின் ஒன்று இருக்கும், ரெட் பின் ஒன்று இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுறது. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பிளாக் பின்னை எப்போ போட்டாலுமே என்ன சொன்னால் இப்படி பிளாக்கில் தான் கனெக்ட் பண்ணணும். கம்யூனிகேஷன் இருக்குது பாருங்களா, அந்த சிஓஎம் இருக்குது, அதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து விட்டு இந்த ரெட் பின் வந்து எப்பயுமே இங்கே பாருங்கள் வோல்ட்டு, ஓமு, ஆம்பியர், அந்த வந்து இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதை கனெக்ட் பண்ணி நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வந்து பார்க்குறது தான் பயன்படுத்துகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஒவ்வொன்றும் வச்சு காமிக்கிறேன். இதுதான் மல்டிமீட்டர்னுடைய ப்ராசஸ். இப்படி வச்சுக்கணும். இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. இது ஆன் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இப்படி திருப்பினாவே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஆன் ஆயிரும். எந்த டைரெக்ஷன் திருப்பினாலும் உங்களுக்கு இது ஆன் ஆயிரும். இப்போ நம்ம கண்டினியூட்டி மோடு வச்சுக்கணும். இப்படி கண்டினியூட்டி வச்சுக்கிட்டு தான் நம்ம கரண்ட்டே நம்ம செக் பண்ணுவோம். எப்படி கரண்ட் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி பண்ணுறோம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு இல்லையா, இந்த இது வந்து நம்ம டச் பண்ணும்போது இங்கே பாருங்கள் பீப்பிங் சவுண்டை கொடுக்கும். சவுண்டு கொடுக்குங்களா, இதை வச்சுக்கிட்டு அது லைன் போதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இதான் பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து டயோடு சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டயோடு பார்க்குறதுக்கும் இந்த சிம்பிள் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயரில் வந்து கண்டினியூட்டியாக அந்த ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தினாக்கா ஒரு சர்க்யூட் இருக்குது. இந்த சர்க்யூட் எப்படியுமே பார்த்தினாக்கா இது வந்து டைரெக்டாக இருக்கக்கூடிய கரண்ட்டு. இது பாருங்கள், இது டைரெக்டாக இருக்கக்கூடிய கரண்ட்டு. இது டைரெக்ட் ஏசி கரண்ட் வர்றது, இந்த பக்கம் வந்து டிசி கரண்ட் வர்றது. இது மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு வர லைன் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஏசி கரண்ட்டு. அதாவது இது 220 வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள் இது எல்லாமே குறைச்சி இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டிரான்சிஸ்டர் வச்சுட்டு இந்த டிரான்சிஸ்டருக்கு பின்னாடி வர்றது புறமே என்னன்னாக்கா டிசி கரண்ட்டுன்னு சொல்கிறது, அதாவது டைரக்ட் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி டிரான்சிஸ்டருக்கு பின்னாடி வந்துட்டாவே அது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா அது டிசி கரண்ட்டுன்னு சொல்லுவோம். டிரான்சிஸ்டருக்கு பின்னாடி வந்துட்டாவே டிசி கரண்ட்டு. டிரான்சிஸ்டருக்கு முன்னாடி இருந்தால் அது ஏசி கரண்ட்டுன்னு சொல்கிறது.
இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இதில் பாருங்கள் ரெசிஸ்டர் இருக்குது, இதுவும் ரெசிஸ்டர் தான், ரெசிஸ்டர் இருக்குது, இது ரெசிஸ்டர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெப்பாசிட்டர் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கரண்ட்டை கொஞ்சமாக குறைச்சி இந்த சர்க்யூட் போர்டில் குறைச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசி இருக்குது, இது வந்து டயோட் இருக்குது, இது மாதிரி சின்ன சின்ன ரெசிப்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொடுக்கும்பொழுது இது மாதிரிங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள். ஆனால் இதில் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் தரமாட்டாங்க, ஒரே ஒயர் தான் இருக்கும். இது ஈஸியாக கட்டிக்கலாம். ஏன்னா ஏசி கரண்ட்டாக நம்ம எப்படி வேணுமோ கொடுக்கலாம், ப்ளஸ் மைனஸ் கொடுக்கலாம். இது எல்லுன்னு இருக்கும், இங்கே பாருங்கள் லைன் இருக்கும், இங்கே நியூட்ரல்னு இருக்கும், இங்கே பாருங்கள் நியூட்ரல்னு இருக்கும், அது லைன் இருக்கும். ஆனால் இந்த கரண்ட்டை நீங்கள் பார்த்து அப்படின்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருவாங்க பாருங்கள். அப்படின்னா இது கண்டிப்பாக இது எப்படி நியூட்ரல் தான் கொடுக்கணும், இது பேஸுக்கு தான் கொடுத்தாங்க. நீங்கள் இதை மாற்றக்கூடாது. இதை மாற்றினீங்க அப்படின்னாக்கா இது ஃபியூஸ் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் ஏசி கரண்ட்டை எடுத்துகிட்டு ஏசி கரண்ட்டை போய் இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஃபியூஸ் ஆகிடும். 220 வோல்டேஜில் வரும்பொழுது இது கெப்பாசிட்டர் தாங்காது, உடனே எல்லாம் ஃபியூஸ் ஆகிடும். இந்த டிரான்சிஸ்டருடைய வேலை என்னன்னாக்கா வரக்கூடிய கரண்ட்டை ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றுறது தான் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டருடைய வேலை அதுதான். ஸோ அதை செக்கப் தான் பாருங்கள். இது ஒரு லைன், ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயர் நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரி எல்லா இதுவுமே ப்ளக்கு கூட எடுத்துக்கலாம், ப்ளக் எடுத்து கூட பார்க்கலாம். நம்ம கண்டினியூட்டி வருது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு நம்ம கனெக்ட் பண்ணால் எல்லா வேணுமே செய்யலாம் பாருங்களேன். இப்போ இதனுடைய இதை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே பிபி சவுண்டில் இருக்குது. இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னாக்கா ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்களா. அப்போ இந்த ஒயர் இடையில் எங்கேயுமே அது கட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இந்த ஒயர் எங்கேயுமே இங்கே கட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி கண்டினியூட்டி மோடு வச்சு நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு இல்லைங்களா. இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனா ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி ஆஃப் பண்ணிட்டுனா கண்டிப்பாக இது ஆஃப் ஆயிரும். இதுதான் மல்டிமீட்ரு. ஒரு மல்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு ரொம்ப 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 முக்கியம் இல்லைங்களா. அதுக்கு எப்படி எப்படிலாம் நம்ம கரண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக இருக்குது. இது இது உலகம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரிஷியனுக்கு ஃபுல்லாக தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. இது நம்ம கையில் இருந்தால் 99% நம்ம வேலையை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். தேங்க்யூ டு ஆல்.